நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. உயிரோட இருக்கும்போது அம்மாவோட பெரிய ஆசையா இருந்தது, ஒரு தடவையாவது ஆற்றுக்கால் அம்மன் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கணும்ன்றது. எனக்கு அதை பண்ணணும். அம்மாவோட வாசல்ல போய் பொங்கல் வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன கொல்லட்டும். ஆற்றுக்காலுக்கு போக இங்கிருந்து ரொம்ப தூரம் இருக்கே. அவ்வளோ தூரம் நீ எப்படி போவ? அது எனக்கு தெரியல, ஆனா எனக்கு போயாகணும். அம்மாவோட இந்த ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றணும். வேதா, இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம். சன்னியாசினி அம்மா கிட்ட கேட்கலாம். சன்னியாசினி அம்மா வழி சொல்லுவாங்க. குட்டிமா வா, நம்ம போய் கேட்டுட்டு வரலாம். யார் அந்த சன்னியாசினி அம்மா? அது தெய்வத்தோட தூதுவர் மாதிரி ஒருத்தங்க. குழந்தைங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆபத்துல மாட்டிக்கும் போதெல்லாம் சன்னியாசினி அம்மா தான் காப்பாத்துவாங்க. ரொம்ப திறமையானவங்க. குழந்தைங்க சொன்னதுதான் சரி. நீ சொன்ன எதையும் எங்களால பண்ண முடியாது. சன்னியாசினி அம்மாவால தான் எதையாவது பண்ண முடியும். என்னோட ஆசை நிறைவேறும்லக்கா? நடக்கும்மா. உன்னோட கஷ்டத்தை எல்லாம் ஆற்றுக்கால் அம்மா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. உன்னோட ஆசைய அம்மா நிறைவேற்றுவாங்க. சன்னியாசினி அம்மா, சன்னியாசினி அம்மா, சன்னியாசினி அம்மா, சன்னியாசினி அம்மா, சன்னியாசினி அம்மா, சன்னியாசினி அம்மா, சன்னியாசினி அம்மா. என்ன? நாங்க சன்னியாசினி அம்மா தானே கூப்பிட்டோம். நீ எதுக்கு வந்த? அதுவா, என்கிட்ட சன்னியாசினி அம்மா சொல்லிருக்காங்க. சன்னியாசினி அம்மா இல்லாத நேரத்துல யாருக்கு எந்த உதவி வேணும்னாலும் பண்ணணும்னு. நாங்க சன்னியாசினி அம்மாவை தான் பார்க்கணும். அவங்க வேற வேலையா போயிருக்காங்க. நீங்க விஷயத்த சொல்லுங்க. உன்னால எதுவும் பண்ண முடியாது, பெரிய விஷயம். யாரு சொன்னா என்னால பெரிய விஷயம்லாம் பண்ண முடியாதுன்னு? எங்களுக்கு தெரியாதா சின்ன குழந்தைங்களால இதெல்லாம் முடியாதுன்னு? நீங்க சொல்லுங்க. வேணாம் வேணாம், சன்னியாசினி அம்மா வந்தாதான் நடக்கும். சன்னியாசினி அம்மாக்கு நிறைய திறமை இருக்கு. எனக்கும் இருக்கு. என்ன? அந்த திறமைய காட்டுங்க. என்ன காட்டணும்? குட்டி அம்மாக்கு இப்ப என்ன வேணும்? உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கேளு. அப்படின்னா எனக்கு ஒரு பூ கொடு. என்ன பூ? என்ன நேரத்துல வேணும்? எதுவா இருந்தாலும் போதும். உன்னோட கையை நீட்டு. பூ. இப்ப நம்புறீங்களா? இது உன்னோட கையில இருந்தது தானே? அப்படின்னா வேதா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஆசை இருக்கு, ஆனா நான் சொல்ல மாட்டேன். பெரிய திறமை இருந்தா மனசுல இருக்கிறத கண்டுபிடி. முடியாதுல? யாரு சொன்னா முடியாதுன்னு? வேதா, உன்னோட கையை நீட்டு. ஐயோ, நான் மனசுல நினைச்சதுதான். அப்படின்னா உன் மேல திறமை இருக்கா? இன்னும் சந்தேகமா? இப்படி இந்த சக்தி கிடைச்சது? அதுவா, சன்னியாசினி அம்மா கூட தானே எப்பவும் சுத்திக்கிட்டு இருக்க. அதனால அவங்களோட கொஞ்சம் சக்தியை எனக்கும் கொடுத்தாங்க. நிஜமாவா? நிஜமா. இப்ப விஷயத்த சொல்லுங்க. அது குட்டிமா வீட்ல ஒரு அக்கா இருக்காங்க. அது எப்படி முடியும்? ஆசைப்பட்டாங்கல்ல, அப்ப தேவி அதை நடத்தி வைப்பாங்க. எப்படி? வேதாவும் குட்டி அம்மாவும் குட்டி அம்மாவோட அம்மாவும் அந்த அக்காவை கூட்டிக்கிட்டு நாளைக்கே கிளம்புங்க. அப்போ அவங்க பாத்திர மாட்டாங்களா? பார்த்தா அக்காவை கொன்றுவாங்க. அதெல்லாம் இல்ல, யாரு தடுத்தாலும் அந்த அக்கா பொங்கல் வைப்பாங்க. நீங்க தேவி மகமாயிய நம்புறீங்களா? சன்னியாசினி அம்மாவை நம்புறீங்களா? ஆற்றுக்கால் அம்மனை மனசுல நினைச்சு தைரியமா கிளம்புங்கன்னு
அந்த அக்கா கிட்டயும் குட்டி அம்மாவோட அம்மா கிட்டயும் சொல்லணும். வழியில ஏதாவது தடங்கள் வந்தா நீங்க ஆற்றுக்காலம்னு வேண்டிக்கங்க. அது என்னன்னு புரியுதா? உங்களோட வேண்டுதல ஆற்றுக்காலம்மா கேட்டுட்டாங்க. இனிமே அவங்க இருப்பாங்க உங்க கூட. அம்மா ஆற்றுக்காலம்மா, 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 தேவி ஆற்றுக்காலம்மா, தேவி ஆற்றுக்காலம்மா. வேதா காலையிலேயே வந்துருவா. வந்ததும் நம்ம கிளம்பலாம். வேணாம், நீங்க யாரும் வர வேண்டாம். ஏன்? எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்த, சாப்பாடு கொடுத்தீங்க, எனக்காக வேண்டிக்கிட்டு காவல் இருந்தீங்க. என்னால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நான் தனியா போய்க்கிறேன். தனியா போய் வழியில ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா? பரவாயில்ல, இந்த ஆசை கூட நடக்காம என் உயிர் என்னை விட்டு போகணும்னா போகட்டும். அக்கா, சன்னியாசினி அம்மாவோட சக்தியை நாங்க ரொம்ப நம்புறோம். அக்காவை ஆற்றுக்காலுக்கு போக சொல்லுங்கன்னு சொல்லி வேதா கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. அப்படின்னா மிச்சம் எல்லாத்தையும் சன்னியாசினி அம்மா பாத்துப்பாங்க. நீங்க சின்ன குழந்தைங்கம்மா. எனக்காக நீங்க யாருக்கும் எதிரியாக வேண்டாம். நீ இப்படி எங்க வீட்டுக்குள்ள வருவேன்னும் உனக்காக நாங்க இப்படி எல்லாம் யோசிப்போன்னும் ஒருபோதும் நினைக்கவே இல்லை. இப்ப எனக்கே தோணுது இது கடவுளோட முடிவுதான்னு. ஒரு விஷயத்த நாங்க முடிவு பண்ணிட்டோம். நாளைக்கு ஆற்றுக்காலுக்கு உன் கூட நாங்களும் வருவோம். நீ பொங்கல் வைக்கிறத மனசார பாப்போம். எவ்ளோ தடைகள் வழியில வந்தாலும் நாம அங்க போய் சேருவோம். இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்? எங்களுக்கும் யாருமே இல்ல. நாங்க இந்த ஊருக்கு வந்தபோது நிறைய பேரு எங்களுக்கும் உதவி பண்ணாங்க. அந்த மாதிரி தான் இப்ப நீயும். வேற எதையும் நீ மனசுல யோசிக்க வேண்டாம். நாளைக்கு காலையில நாம போலாம். கொஞ்ச தூரம் போகும்போது பொங்கல் வைக்கிறதுக்காக ஆளுங்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா அப்புறம் யாரும் நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்க. மனசுல பயமா இருந்ததுன்னா தேவி கிட்ட வேண்டிக்கிட்டா போதும். நான் அப்படிதான் பண்ணுவேன். என்னோட ஆற்றுக்கால் அம்மா, நான் உங்ககிட்ட கேக்குறதுக்கு வேற எந்த ஆசையும் இல்ல. இதை மட்டும் நிறைவேற்றி கொடுங்க. இதுவும் என்னோட அம்மாவுக்காக தான். அக்கா கிளம்பிட்டாங்களா? நேத்து ராத்திரி முழுக்க அழுதுகிட்டே இருந்தா. தனியா போய்க்கிறேன்லாம் சொன்னா. ஆனா நாங்க ஒத்துக்கல. சன்னியாசினி அம்மாவோட சக்தியை பத்திலாம் சொன்னா அக்காவுக்கு புரிய மாட்டேங்குது வேதா. அதனால என்ன, நம்ம தான் அக்கா கூட போறோம்ல. மல்லியம்மா, இந்தாங்க, இதை பிடிச்சுக்கோங்க. இந்தாங்க அக்கா, இதை பிடிங்க. இந்த பானையில தான் நீங்க பொங்கல் வைக்க போறீங்க. பயமா இருக்கா? இல்ல, நீங்கெல்லாம் இவ்ளோ தைரியமா இருக்கும்போது நான் பயப்படலாமா? நான் அப்பா கிட்ட சொன்னேன். அப்போ அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? ஒரு அடி வைக்கும் போதும் ஆற்றுக்கால் அம்மாவை வேண்டிக்கிட்டு போனா மட்டும் போதும், எல்லா ஆபத்தும் தூரமா போயிடும்னு. நம்ம போலாமாக்கா? இந்தா இத புடி. அம்மா, நீங்க உயிரோட இருந்தப்போ ரொம்ப ஆசைப்பட்ட விஷயத்த நான் நிறைவேற்ற போறேன். கிளம்பலாமாக்கா? இந்த வழியா ஆளுங்க போறது வரதெல்லாம் கம்மிதான். யாரும் அவ்வளவா கவனிக்க மாட்டாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டோம்னா பொங்கல் வைக்க வரவங்க எல்லாம் கூட்டமா வருவாங்க. அங்க போயிட்டோம்னா அதுக்கப்புறம் பயப்பட வேண்டாம். என்னாச்சு பாத்துமா?
இவளை தேடி உன் வீட்டுக்கு வந்தப்போ உன்னையும் உன் பொண்ணையும் தவிர வேற யாரும் இல்லைன்னு சொன்ன. தேசமங்கலம் கோயிலுக்கு போற வழியை காட்டி எங்களை ஏமாத்தவும் செஞ்ச இல்ல? நாங்க கேட்டப்போ இவ இருக்கிற உண்மையை சொல்லியிருந்தா அப்ப நாங்க இவள மட்டும் தான் கொண்டு இருப்போம். ஆனா இப்போ இந்த குழந்தைகளோட சேர்ந்து எல்லாரும் சாவ போறீங்க. நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? அக்கா பாவம்ல, அவங்கள எதுவும் பண்ணாம விடலாம்ல. பகீரதா, இந்த குழந்தையோட நாக்கு சரியில்லையே, அதனால முதல்ல இவனாக்க அறுத்தலாம். இவங்களை எதுவும் பண்ணாதீங்க, வேணும்னா என்ன கொன்னுடுங்க. இவ்ளோ நேரம் இவங்க கூட நீ இருந்திருக்க, சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் நீ சொல்லி முடிச்சிருப்பியே, அதனால எல்லாத்தையும் முடிச்சிடலாம். கொல்லுங்கடா எல்லாரையும். குட்டிமா வா, சீக்கிரம் வாங்க. ஐயோ, என் கையை விடு. அம்மாடி, சீக்கிரம் ஓடு. விடு விடு இத விடு விடு. ஏய், விடு விடு. ஓடு. வேதா குட்டி, நீ ஓடு. ஏய். பகீரதா, அவ தேர்ந்தெடுத்த வழி நல்லது. இந்த பக்கம் ஆளு யாரும் இல்ல, ஒவ்வொருத்தவங்களா தேடி தேடி கொல்லலாம். சன்னியாசினி அம்மா, ஆட்டுக்காலம்மா, தேசமங்கலத்தம்மா, எங்களை காப்பாத்துங்க. ஆற்றுகாலம்மா, தேசமங்கலத்தம்மா, ஆற்றுக்காலம்மா. என்னாச்சு? வழி தெரியாம நிக்கிறீங்களா? ஆளுங்க நடமாட்டம் இல்லாத இந்த பாதையில நிக்கிறதுனால கேக்குறேன். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு நீ எதுக்கு வந்த? என்னால எல்லா வழியிலயும் போக முடியும். ஆமா, நீங்க எதுக்காக இந்த வழியில வந்தீங்க? மரியாதையா இங்க இருந்து போயிடு. எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. ஏதோ தப்பான எண்ணம் இருக்கு மனசுல, அப்படிதானே? நீங்க யாரையாவது கொல்ல போறீங்களா என்ன? இங்க பாரு, உயிர் வேணும்னா இங்க இருந்து போ. உயிர் வேண்டான்னா போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. திமிர பாத்தியா? முதல்ல இவளை கொல்லணும். அது முடியாது. வேற யாரையும் கொல்ல உங்களால முடியாது. இங்க பாரு, எங்களை பத்தி உனக்கு தெரியாது. யாரு சொன்னா தெரியாதுன்னு? எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க தடுத்து நிறுத்தினவங்க ஆற்றுக்காலம்மனுக்கு பொங்கல் வைக்க போனவங்க. அதை தடுக்க உங்களால முடியுமா என்ன? அவங்க பொங்கல் வச்சே தீருவாங்க. நீங்க அவ்வளோ திறமைசாலியா இருந்தா நான் ஒரு ஆளை இங்க வர சொல்றேன். அவரோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களோட திறமைய நான் ஒத்துக்கிறேன். யாரு இவ? இவளோட பேசி நம்ம எதுக்கு நேரத்தை வீணடிக்கணும்? அப்படின்னா என்கிட்ட பேசுங்க. என்னாச்சு தேவி? ஆற்றுக்காலம்மனுக்கு பொங்கல் வைக்க சில பேர் அங்க போறாங்க. அவங்கள போக விடாம தடுக்கிறாங்க இவங்க. பாருங்க, ஆற்றுக்காலம்மனுக்கு பொங்கல் வைக்கிறதுங்கிறது மனசையும் உடம்பையும் அர்ப்பணிச்சு செய்யற ஒரு உன்னத செயல். அதை தடுக்க யாராலையும் முடியாது. யாராவது அதை தடுக்க முயற்சி பண்ணா அவங்கள சமாளிக்கத்தான் நான் வந்திருக்கேன். நீ யாரு? தேவியோட சொந்தக்காரன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப பொங்கல் வைக்கிற தேவியோட பக்தர்களை காப்பாத்த என்னால முடியும் தானே? விடாதீங்க.
புடிங்கடா அவன. ஆ! ஏய்! ஏய், அட்ரா அவன. ஏய்! புடி அவன. ஏய்! ஏய்! அவனை உயிரோட விடாத. ஏய்! 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 என்னடா நடக்குது இங்க? ஏய்! இப்போ உங்களோட பக்தர்கள் போகலாம்ல? ஆமா, அப்படின்னா நீங்க கிளம்புங்க. நான் என்னோட பக்தர்களை கூப்பிடுறேன். ம்? குட்டிமா, வேதா குட்டி, குட்டிமா, தேவி, குட்டிமா, நீங்க ஒளிஞ்சிருக்க வேண்டாம். உங்களை தடுக்க வந்தவங்க போயிட்டாங்க. வாங்க வாங்க. பயப்படாதீங்க. குட்டிமா, ஒன்னும் ஆகலையே. நான் சொன்னேன்ல, ஏதாவது தடைகள் வந்தா அப்ப நான் வந்துடுறேன்னு. இனிமே எந்த தடை வந்தாலும் பயப்பட வேண்டாம். இப்ப தைரியம் வந்துருச்சுல்ல. தெய்வம் மாதிரி எங்களை வந்து காப்பாத்திருக்க. எங்க கூட வரியா? ம்ஹும். நீங்க கிளம்புங்க. ஆபத்து வந்தா திரும்பவும் ஆற்றுக்காலமாவை கூப்பிடுங்க. ஆற்றுக்காலமா 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 ஆற்றுக்காலமா. ம். ஐயோ, ஆற்றுக்காலமா, அம்மா, ஐயோ, ஆற்றுக்காலமா, வா குட்டிமா. ஐயோ, அம்மா, குட்டிமா, ஐயோ, நெருப்பு. ஆற்றுக்காலமா நெருப்பு. இப்ப நம்ம என்ன பண்றது? ஆற்றுக்காலமா, அம்மா பகவதி, அம்மா மகாமாயி. அம்மா ஆற்றுக்காலமா. ஆற்றுக்காலமா. ஐயோ, அம்மா, ஆற்றுக்காலமா, ஆற்றுக்காலமா. அம்மா, ஆற்றுக்காலமா ஆற்றுக்காலமா. ஆற்றுக்காலமா நம்ம கூடவே இருக்காங்க. இனிமே எந்த சோதனையும் வரக்கூடாது. இப்ப நிஜமாவே தைரியம் வந்துருச்சு. எவ்வளவு சோதனை வந்தாலும் அம்மா பாத்துப்பாங்க. நான் அம்மாவுக்கு பொங்கல் வைப்பேன். வாங்க போலாம். ஆற்றுக்காலமா. ஆற்றுக்காலமா. யார் அந்த ஆளு? நம்மளோட வீரர்களை தோக்கடிக்க சாதாரண மனுஷனால முடியாது. ஒரு விஷயம் இருக்கு. அவங்க போறது ஆற்றுக்காலமா கோயிலுக்கு. ம். சீக்கிரமா நடங்க, பொங்கல் வைக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வேகமா வா. ஐயோ, சாரு,
இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் எனக்கான சோதனை முடியல. எனக்கு எனக்கு பொங்கல் வைக்க கொடுத்து வைக்கல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா. நீங்க எந்திரிச்சு வாங்க. பானையெல்லாம் அங்க போனா கிடைக்கும். இனிமே இதை பண்ணாம இருக்க கூடாது. வாங்கக்கா, நம்ம கூட சன்னியாசினி அம்மா இருக்காங்க. அப்பா என்கிட்ட சொல்லிருக்காரு, ஒரு பாதம் மூடுனா 9 பாதம் நமக்காக திறக்கும்னு. நீங்க வேணா பாருங்கக்கா. ஆற்றுக்கால் அம்மாவோட அதிசயத்தை நம்ம இனிமேல் தான் பார்க்க போறோம். வாங்கக்கா. வா. நாலு பேரும் எங்க போறீங்க? நாங்க ஆற்றுக்காலுக்கு போறோம் பொங்கல் வைக்க. ஆனா பொங்க வைக்க போறவங்க கிட்ட பொங்க பானையே காணோமே. அது கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. நிறைய தடங்கள் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி நாங்க வந்துட்டு இருந்தோம். அப்பதான் இவ கீழே விழுந்து பானை உடைஞ்சிருச்சு. அது ரொம்ப கஷ்டமால இருக்கும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என்கிட்ட கூட ஒரு பொங்க பானை இருக்கு. நான் வேணா அதை உங்களுக்கு கொடுக்கறேன். அப்போ நீங்க பொங்கல் வைக்கலையா? மனசார யாரு பொங்க வச்சாலும் எல்லாமே ஒண்ணுதானே. நீங்க கொண்டு போங்க. ரொம்ப நன்றிமா. அப்போ சீக்கிரம் போங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு. இந்த குழந்தைங்க எல்லாம் சொன்னாங்க, வழியில என்ன தடை வந்தாலும் தேவி அதை மாத்திருவாங்கன்னு. எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னோட ஆசையை தான் நிறைவேற்றணும். எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். சீக்கிரம் போங்க. எங்க போறீங்க ரெண்டு பேரும்? ஆற்றுக்காலுக்கு போற வழி தானே? வழி இதுதான். ஆனா அங்க பொங்கல்ல வைக்கிறாங்க. ஆமா. பொங்கல் வைக்க பெண்கள் தானே போகணும். நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அப்படின்னா நீங்க ஆண்கள் வேஷம் போட்ட பெண்களா? ஏய், ஏய். ஏய் ஏய் ஓ ஓ ஓ ஓ என்கிட்ட பிரார்த்தனையோட வர பக்தர்கள் எல்லாருக்கும் காவலா நான் இருப்பேன். துரோகம் செய்யணுங்கிற எண்ணத்தோட என் பக்தர்களுக்கு நடுவுல யார் வந்தாலும் அவங்களுக்கான தண்டனைய நான் கொடுப்பேன். மனசு நிறைஞ்ச பக்தியோட அவங்க சொல்ற அந்த பேரு என்னோடது. அவங்கள காப்பாத்துறவ நான் தான். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த மனுஷ ஜென்மம் நன்மையான வழியில நடந்து மோட்சத்தை அடையறதுக்காக தான். அத உணராம அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். இனி எந்த ஆபத்துக்கும் பயப்படாம என்னோட பக்தர்கள் எனக்கு பொங்கல் வைக்கலாம். அம்மா, ஆற்றுக்கால் அம்மா. அம்மா
ஆற்றுக்காலம்மா. அம்மா ஆற்றுக்காலம்மா. ஆற்றுக்காலம்மா. என்னாச்சு? இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. மருதூர் நாட்டுக்கு போய் திரும்புறதுக்கு 3 நாள் தேவைப்படுது. எங்க எதுக்கும் எந்த குழப்பமும் வராது. எல்லாரும் உங்களுக்கு நம்பிக்கையான சேவகர்கள் தானே, அப்புறம் என்ன? பயம் எனக்கு அண்ணனை பத்தி தான். நான் இங்க இல்லாம இருக்கும்போது அண்ணன் சொல்றதை எல்லாரும் கேட்க வேண்டிய நிலைமை வரும். மத்தவங்களை கஷ்டப்படுத்துற விஷயத்துல அண்ணனுக்கு எந்த தயக்கமும் இருக்காதுங்கிறது உனக்கு தெரியும்ல. போகாம இருக்கிறதுக்கு முடியாதுல்ல. மருதூர் ராஜா உங்களோட நெருக்கமான நண்பர் இல்லையா? ஆமா. அவருடைய ஒரே மகளுடைய திருமணம். 3 நாள் அங்கேயே தங்கணும்னு கண்டிப்பா சொல்லியிருக்காரு. நாளை கழிச்சு கோவில் பூசாரியோட மனைவியோட நினைவு நாள். அவர் உங்களை நல்லபடியா வரவேற்றிருந்தாரு. நான் அவர்கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கேன். மருதூர்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நாம அவரை போய் பார்க்கலாம். இப்போதைக்கு அண்ணனை தான் போக சொல்ல முடியும். பூசாரிய அண்ணனுக்கு அவ்வளவா பிடிக்காது. ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நினைவு நாள் விசேஷமான சடங்கா இருக்காதுல்ல. எல்லாருக்கும் அன்னதானம். அங்க அண்ணன் பிரச்சனை பண்ண எதுவுமே இல்லை. நான் சொன்ன அவ்வளவுதான். தெரியும். அண்ணா அங்க போய் ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அவர் அதை மன்னிச்சிருவாரு. அவருக்கு பெரிய மனசு. வேதாவும் வர்ணாவும் ஒன்னா படிக்கிறவங்க தானே. ஒண்ணு பண்ணலாமா? அண்ணா போகும்போது வர்ணாவையும் கூட அனுப்பலாம். அதுவும் நல்ல விஷயம்தான். நீ நம்ம பொண்ணுகிட்டையும் சொல்லி வை. சொல்றேன். ஆனா அவ என்ன பண்ணணும்னு அன்னிக்கிட்ட தான் கேப்பா. கொஞ்சம் கொஞ்சமா அன்னிக்கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கணும். அவளுடைய நல்லதுக்காக தான் இதை நான் சொல்றேன். நான் சொல்றது புரியுதா? முயற்சி பண்றேன். எடுக்கிறது முள்ளா இருந்தாலும் யாருக்கும் வலிக்காம அதை எடுக்கணும்ல. அப்படின்னா போய் தூங்கு. அதிகாலையிலேயே கிளம்பணும். பாத்திரத்தெல்லாம் கழுவி அந்தந்த இடத்துல வச்சிட்டியாமா? வச்சிட்டேன். சந்தேகமா இருந்தா நீங்க உள்ள போய் பாருங்க. எல்லாம் அந்தந்த இடத்துலயே வச்சிருக்கேன். என்னோட பொண்ணை பத்தி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லையே. எல்லாம் சரியா பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்காக அப்படி கேட்டீங்க? அது ஒரு வழக்கம்னு நினைச்சுக்கோ. அப்பா வர்ணாவை கூப்பிட வேண்டாமா? ராஜா கிட்டயும் ராணி கிட்டயும் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். வர்ணா உன்னோட தோழி தானே, வர சொல்லு. வர்ணா வருவாளான்னு தெரியாது. இளவரசியை தனியா அனுப்புவாங்களா? ராஜாவும் ராணியும் சொன்னா வர்ணா அத கேப்பா. ஒருவேளை வர்ணா அடம் பிடிச்சு சொன்னா ராஜாவும் ராணியும் அத கேட்பாங்க. எப்படி இருந்தாலும் நான் கூப்பிட்டு பாக்குறேன். குட்டிமாவை கூப்பிட வேணாமாப்பா? என்னோட பெரிய ஆசை அம்மாவோட சடங்குக்கு குட்டிமாவும் குட்டிமாவோட அம்மாவும் இங்க வரணும் தான். கூப்பிடுமா. நீங்க என்னப்பா யோசிச்சீங்க? ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு தெரியும் என்னன்னு. அப்படின்னா சொல்லு. பெரிய பெரிய சாமியார்கள்லாம் வர சடங்கு இல்லையா? அப்படின்னா குட்டிமாவும் அவங்க அம்மாவையும் எப்படிங்க கூப்பிடுறது? அதானே யோசிச்சீங்க. யோசிச்சது அதுதான். ஆனா குட்டியம்மாவையும் அம்மாவையும் குறைஞ்சவங்களா நினைச்சதால இல்ல. எல்லாரும் நம்மள மாதிரி யோசிக்க மாட்டாங்களே. ஆனா என்னோட வேதாவுக்கு ரொம்ப பிடிச்சது அதுவா இருந்தா அப்பாவுக்கு வேற எந்த தடையும் இல்ல. அவங்க வரட்டும். அடுத்தவங்களோட வழக்கம் என்னவோ அத அவங்க பண்ணட்டும். நம்மளோட வழக்கத்தை நம்ம பண்றோம். நான் அம்மாவை பத்தி அதிகமா சொல்லிருக்கிறது மல்லியம்மா கிட்டதான். மல்லியம்மா உண்மையிலேயே குட்டிமாக்கு மட்டும் அம்மா இல்ல, எனக்கும் அம்மா தான். மல்லியம்மா ஆறுதல் சொல்லும் போது எவ்வளவு நிம்மதியா இருக்கும் தெரியுமா? என்னோட கவலையெல்லாம் சீக்கிரமா போயிடும். எல்லாரும் மனசார வேண்டிக்கிறது தான் உன்னோட அம்மாவோட ஆத்மாவுக்கு நிம்மதியை கொடுக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்பா இறந்து போனாலும் இதெல்லாம் நீ விடாம பண்ணணும்.
என்னாச்சுமா? வேணாம், என்கிட்ட எதுவும் பேச வேணாம். நீ விஷயம் என்னன்னு சொல்லு. நீங்க எதுக்காக சாகரத பத்தி எல்லாம் பேசுறீங்க? பிறந்தவங்க எல்லாரும் இறந்து தானே ஆகணும். அப்படின்னா எனக்குன்னு யார் இருக்கா? நீங்க அத பத்தி நினைச்சு பாத்தீங்களா? அம்மாவை பார்த்தது இல்ல. நீங்க தான் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே. இருந்தும் நீங்க என்கிட்ட இப்படி சொல்லிட்டீங்களே. கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலமா. இருந்தாலும் நீங்க எப்படி சொல்ல வேண்டாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இனிமே அப்பா மரணத்தை பத்தி பேசவும் மாட்டேன், எப்பவும் மரணிக்கவும் மாட்டேன். இப்ப முடிஞ்சிச்சா பிரச்சனை? நீங்க வேணா பாருங்கப்பா, நான் தேசமங்கலத்து அம்மாவை சந்தோஷப்படுத்தி அப்படி ஒரு வரம் வாங்கிப்பேன். அப்படியா? அப்புறம் நான் வேற யார்கிட்ட கேட்க முடியும்? தேவி தானே என்னோட கவலையை போக்குவாங்க. நீங்க எப்பயுமே என் கூடவே இருக்கணும். வர்ணா, வர்ணா, நாளைக்கு என் வீட்டுக்கு வருவியா? அரண்மனையில இருந்து குருகுலத்துக்கும் கோவிலுக்கும் தவிர வேற எங்கேயும் போறதில்ல. நாளைக்கு என் அம்மாவோட நினைவு நாள். ராஜாவையும் ராணியையும் அப்பா கூப்பிட்டிருக்காரு. அவங்க வரதா இருந்தா கூட உன்னையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா அவங்க பக்கத்து நாட்டுல இருக்காங்கல்ல. எனக்கு வர விருப்பம் இல்ல. அது ஏன்? நாங்க பாவப்பட்டவங்களானதுனாலயா? நீயா பாவம்? குருகுலத்துல உன்னோட திமிர பாக்குறேன்ல. நான் என்ன திமிரு காட்டினேன்? வேணாம், என் வாயால எதுவும் சொல்ல வச்சிடாத. குரு கிட்டையும் குருவோட பொண்ணுகிட்டயும் நல்ல பேர் வாங்குறதுக்காக என்னை பத்தி தப்பு தப்பா என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்க. ஐயோ வர்ணா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. நீ தப்பா ஏதாவது பண்ணும் போது நான் குரு கிட்ட அதை சொல்லுவேன். குரு அப்படி சொல்லிருக்காருல, கூட இருக்கிறவங்க ஏதாவது சின்ன தப்பு பண்ணா அவங்கள திருத்தணும்னு. இருந்தும் திருந்து அவங்க தயாரா இல்லைன்னா பெரியவங்க கிட்ட அதை சொல்லணும்னு. நீ என்னோட குரு ஆக வேணாம். எனக்கு உன்னை பாக்குறதே பிடிக்காது. அப்படி சொல்லாத வர்ணா, நம்ம நண்பர்களா இருக்கலாம். நான் இனி உன்னை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். நாளைக்கு நீ வரணும். அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அம்மாக்காக வேண்டிக்கிட்டா அவங்களுக்கு கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்கும்னு. நான் கண்டிப்பா வரமாட்டேன். ஐயோ வர்ணா, அப்படி சொல்லாத. நான் போறேன். இளவரசிகள் எல்லாரும் எல்லா இடத்துக்கும் வரமாட்டாங்க. நான் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அது தேசமங்கலத்து கோவில் பூசாரி தானே. வேதம் படிக்கும் போது 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறதுனால நாம 2 பேரும் ஒண்ணு இல்ல. நான் ராணி, நீ குடிமகள். புரியுதா? உன்னோட அம்மாவுக்கு சொர்க்கம் கிடைச்சாலும் இல்லைனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. வேதா சீக்கிரமா வந்தா விளையாடலாமா? இந்த நேரத்துல வேதா எப்படிமா வருவா? குருகுலத்துக்கு போகணும், அப்பாவோட வேலைகளை பார்க்கணும், அப்படி இப்படின்னு நிறைய வேலை இருக்கும்ல. என்னதான் இருந்தாலும் வேதா என்ன மறக்க மாட்டா. நீ காத்திருந்த வரைக்கும் போதும், உள்ள வா. வேதா வருவான்னு என் மனசு சொல்லுதுமா. குட்டிமா, என்ன மல்லியம்மா அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்லம்மா, இப்பதான் குட்டியம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா வேதா கண்டிப்பா வருவான்னு. நான் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி சொன்னதும் உன்னோட சத்தம் கேட்டுச்சு. எனக்கு தெரியாதம்மா வேதா வர்றது. சொல்லி வச்சிருந்தீங்களா 2 பேரும்? சொல்லியெல்லாம் வைக்கல. சமாளிக்கிறீங்க. மல்லியம்மா, நாளைக்கு அம்மாவோட நினைவு நாள். அப்படின்னா என்ன வேதா? அதுவா, அம்மா இறந்துட்டாங்கல்ல, அதனால எல்லா வருஷமும் சடங்கு செய்யணும், பூஜை பண்ணணும், பண்டிதர்கள் எல்லாரையும் கூப்பிடணும், அவங்க மந்திரம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அன்னதானமும் போடணும். அம்மா, அப்பாவுக்கு இந்த மாதிரி பண்ண வேண்டாமா? அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க நடத்துற சடங்குமா. நம்மளுக்கு அதெல்லாம் இல்ல.
ஆனா எல்லாருக்கும் சொர்க்கம் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? அப்பாக்காக நீ கடவுள் கிட்ட வேண்டிக்கணும். அப்போ கடவுள் உன்னோட அப்பாவை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாரு. ஆமா. மல்லியம்மா, நாளைக்கு குட்டிமாவும் நீங்களும் வரணும். ஐயோ வேண்டாம்மா, நாங்க வரமாட்டோம். நம்ம போலாமா? வேண்டாம்மா, நாம போக கூடாது. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வர சடங்குமா அது. நம்மள பார்த்தா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. வேதாம்மா, குட்டியம்மாவும் நானும் இங்க உட்கார்ந்து வேண்டிக்கிறோம். அதெல்லாம் முடியாது. எல்லாரும் வர மாதிரி தான் நாளைக்கு நீங்களும் குட்டிமாவும் வரணும். கோயில்ல இருந்து பொங்கல் சாப்பிட்ட கோவம் இன்னும் தீரல. இனிமே அங்க சடங்குக்கும் வந்தா. இங்க பாருங்க, மல்லியம்மாவையும் குட்டிமாவையும் கூப்பிடுவான்னு நான் அப்பா கிட்ட கேட்டேன். கூப்பிட சொன்னதுனாலதான் நான் கூப்பிடுறேன். வரலனா நான் பேச மாட்டேன். நம்ம போலாமா? சொல்றத கேளுமா. எனக்கு அம்மா இல்லல. நான் அம்மானு கூப்பிடுறது உங்களை மட்டும் தானேமா. அப்போ நீங்க வராம இருந்தா எப்படிமா? அம்மாடி, வரேன்னு சொல்லுங்க. காலையிலே வரேன்னு சொல்லுங்க. அப்படின்னா சரி, காலையிலேயே வந்துடுறோம். குட்டிமாக்கு சந்தோஷமா இருக்கா? இருந்தாலும் கடைசியில அம்மா ஒத்துக்கிட்டாங்களே. மல்லி அம்மா ஒத்துப்பாங்க. அம்மா எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா வந்தாலும் நாங்க தூரமா தான் உட்கார்ந்துருப்போம், வீட்டுக்குள்ள வரமாட்டோம். அப்போ நீ கட்டாயப்படுத்த கூடாது. இல்ல, வந்தா போதும். நாங்க வரோம் வேதா. உன்னோட அம்மாவுக்கான சடங்கு தானே அது. உன்னோட அம்மானா அது எனக்கும் அம்மா தானே. சன்னியாசினி அம்மா, சன்னியாசினி அம்மா. ஏன் தாமதம் ஆயிடுச்சு? எவ்வளவு நேரம் நாங்க கூப்பிட்டு இருந்தோம். குட்டிமா, என்ன மன்னிச்சிரு. நாங்க சன்னியாசினி அம்மாவை ஒரு விஷயத்துக்காக கூப்பிட வந்தோம். எதுக்காக? நாளைக்கு என்னோட அம்மாவோட நினைவு நாள். குட்டிமாவும் மல்லி அம்மாவும் எல்லாரும் வராங்க. சன்னியாசினி அம்மா வருவீங்களா? நான் வரலம்மா. ஏன் சன்னியாசினி அம்மா நீங்க வரமாட்டேன்னு சொல்றீங்க? வேதாவை உங்களுக்கு பிடிக்காதா? வேத குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. இல்ல, நீங்க சும்மா சொல்றீங்க சன்னியாசினி அம்மா. நிஜமாதான். உங்களை எனக்கு பிடிக்காதுன்னா நீங்க கூப்பிட்ட உடனே வருவேனா? வேதக்குட்டி, என்கிட்ட கோவமா இருக்கியா? நான் இது வரைக்கும் என் அம்மாவை பார்த்ததே இல்ல. என் அம்மாக்காக எதுவும் பண்ணது இல்ல. குட்டிமா அவங்க அம்மாக்காக எவ்வளவு பண்றா தெரியுமா? குட்டிமா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். என் மேல அன்பு இருக்கிறவங்க எல்லாருமே வருவாங்கல்ல. உங்களுக்கு என் மேல அன்பே இல்ல. வேதா, வேதக்குட்டி, வேதா அம்மாவோட முகத்தை பார்த்ததில்ல. திரும்பி பாரு. இதான் உன்னோட அம்மாவோட முகம். இது சன்னியாசினி அம்மா தானே? இது நானே தான். குட்டிமா அவ அம்மா கிட்ட பண்ற மாதிரி என்ன நீயும் தொட்டு பாரு. கட்டி பிடிச்சுக்கோ, முத்தம் கொடுத்துக்கோ. ஆகட்டும். நிஜமா என் அம்மா இப்படியா இருந்தாங்க? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.